செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பற்றியும், அந்த நாள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றியும், அந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் இருக்கின்ற ஸ்தானங்களை பற்றியும் முழுதாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்வோம். வருகின்ற விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 கடக ராசியிலிருந்து மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு வருகிறார். ஆக கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள், திருக்கணிதப்படி 48 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை சூரியோதயாதி 31:54 நாழிகை அளவில் மாலை 6:45 குருவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மார்கழி 7ஆம் தேதி 22/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:54 மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் 75 நாட்கள். ஆக திருக்கணிதப்படி 48 நாட்கள் குரு பகவான் உச்ச ராசியிலே இருக்கிறார். அதே போல வாக்கிய பஞ்சாங்கப்படி சுமார் 75 நாட்கள் குரு பகவான் இந்த கடகராசிக்கு உச்ச ராசிக்கு செல்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் காலவிதானம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால், குரு அதிசாரமாக போனாலும் வக்கரகத்திலே வேறு ராசிக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் பலன்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலமாக, அதாவது ராசி பலமாக ஸ்தான பலமாக இருக்கின்ற ஸ்தானத்தோட பலனை கொடுப்பார். ஆனால் பார்வை பலமாக அவர் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதன் பலனும் சேர்த்து கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இனி பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த குருவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் இருந்தால் எந்த பலனை கொடுப்பாரோ அந்த பலனையும் சேர்த்துத்தான் இந்த குரு அதிசார பேச்சில் கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே இப்பொழுது குருடைய பார்வை உங்கள் ராசி கிடைத்திருந்தாலும் 6ஆம் இடத்துடைய பலனும் சேர்த்துத்தான் கொடுப்பார். ஆகவே இதுவரை நீங்கள் கடன் தொகை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களானால் கடன் தொகை இனிமேல் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் கடன் கொடுத்த கடனை இப்பொழுது திரும்பி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த 48 நாட்களில் இருக்கிறது. ஆகவே முயற்சி செய்யுங்கள், பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இனிமேல் வருகிறது. நீங்கள் இதுவரை செய்த தெய்வ வழிபாடுகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது மிகுந்த அக்கறை தேவை. தேவையற்ற வாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இனிமேல் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். 3ஆம் இடத்திலிருந்து குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு, என்றால் சனி ஜலராசியில் உங்கள் ராசிநாதன் ஜலராசியில் இருப்பதனால் வெளிநாட்டு வேலைகளில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுவது இனிமேல் நல்ல தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள். இதுவரை ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்கள் மனதில் இருந்தது. அந்த மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் நீங்கி குருடைய பார்வை உங்களுக்கு நல்ல பார்வையாக நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தேவபலம் இனிமேல் நன்றாக கூடும். மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மனைவிக்கு இருந்த செலவனங்கள் இனிமேல் ஓரளவு குறையும்.
இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன்மார்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன்மார்களுக்கு செலவினங்கள் இருந்தால் ஓரளவு செலவினங்கள் குறையும் என்று எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால் வெளியிடங்களில் பேசும்போது, சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடும்போது உங்களுக்கு நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே சுகாதாரம் உள்ள இடத்தில் மாத்திரம் சென்று சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இரவு நேர பயணங்கள் செல்லும் போது கூட தனியாக செல்வதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து தைரியம் இருக்கிறது. அந்த தைரியமாக காரியங்களை செய்து, அதுவும் முக்கியமாக குருடைய பார்வை இனிமேல் உங்கள் ராசிநாதன் சனிக்கு கிடைப்பதனால் தைரியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். இருந்தாலும் இனிமேல் அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் அந்த சலசலப்புகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் குருவான் இருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை வைத்து தொழில்துறையை விருத்தி செய்து கொள்ளலாம். அந்த லாபத்தை வைத்து மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. இந்த சமயத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்தால் அது திரும்பி வருவதற்கு குறைந்தபட்சம் 2 வருடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆகவே கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பதுதான் மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஏனென்றால் இளைய சகோதர ஸ்தானத்துக்கும் குரு பார்வையிடுகிறார், மூத்த சகோதர ஸ்தானத்துக்கும் குரு பார்வையிடுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு இனிமேல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அந்த யாத்திரையில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சந்தோஷத்தையும் இனிமேல் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று முற்றிலுமாக எதிர்பார்க்கலாம். மேலும் உங்கள் ராசியை அந்த குரு பார்வையிடுவதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் இனிமேல் நீங்கும். நல்ல மருத்துவம் கிடைக்கும். தெய்வ பலம் இனிமேல் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கடந்த காலங்களில் குலதெய்வ கோயில்களுக்கு சென்றும் நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த 48 நாட்களுக்கு, அதாவது அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் ஒரு வியாழக்கிழமையோ அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேயோ ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். நல்ல சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில் இருந்த பின்னேற்றம் எல்லாம் இனிமேல் முன்னேற்றமாக மாறும். இனிமேல் பெரிய பின்னடைவு இருக்காது, முன்னடைவு மட்டுமே இருக்கிறது. தொழில்துறை உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். உத்தியோக பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக சம்பள உயர்வும் கிடைக்கும். அந்த சம்பள உயர்வை வைத்து கொண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள். ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அதாவது ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் போன்ற ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்குடைய பார்வை தெய்வ பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தெய்வ பலத்தின் மூலமாக நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு தூக்க குறைவு மிக அதிகமாக இருந்தது. அதன் மூலமாக உடல் வலிகள் இருந்தது. அவையெல்லாம் இனிமேல் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இனிமேல் கூட்டாளிகளால் பிரச்சனை இருக்காது. கூட்டு வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் இனிமேல் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது சிறிது ஆரோக்கியத்துக்கு குறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று உங்கள் ஊரில் இருக்கின்ற விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிநாதன் சனிவான் 3ஆம் இடத்திலே குரு பார்வையுடன் இருப்பதனால் நீங்கள் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம், நல்ல வேகம் பெறுவதற்காக ஒரு முறை சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு, உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு முழு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த அபிஷேகங்களின் மூலமாக இந்த 48 நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிரதி திங்கட்கிழமை நீங்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி கிடைத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்பது உறுதி. பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள்.
மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளை எல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.